ஸ்ரீ மாத்திரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அம்பிகையின் அருள் நிறைந்த சக்தி பீடங்களை தரிசித்துக் கொண்டிருக்கும் நாம இன்னைக்கு காஷ்மீரில் அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள பஹல்காம் தாலுகாவில் அமைந்துள்ள இமயமலையின் பகுதியான சிந்து பள்ளத்தாக்கில் 3888 மீட்டர் அடி உயரத்தில் அமைந்துள்ள அமர்நாத் குகை கோயில தரிசிக்க போறோம். இங்கே அம்பிகை பனியால் ஆன சுயம்புவாக லிங்க வடிவில் மகாமாயை எனும் திருநாமத்தோடு வீற்றிருக்கிறாள். இந்த தலம் சதிதேவியின் தொண்டை பகுதி விழுந்த இடமாக போற்றப்படுகிறது. இங்கே வீற்றிருக்கும் பைரவரின் திருநாமம் திரிசந்தியேஸ்வரர் என்றும் அமர்நாத் என்றும் இத்தலத்தில் அவர் வணங்கப்படுகிறார். இத்தலம் காஷ்மீர் சக்தி பீடம், மகாமாயா சக்தி பீடம் மற்றும் பார்வதி பீடம் என்றும் போற்றப்படுகிறது. அமர்நாத் குகை கோவில் பற்றிய குறிப்புகள் நம்முடைய பல புராணங்களிலும் மகாபாரதத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கு. இக்கோவில் பற்றிய வரலாற்று ஆதாரமாக காஷ்மீர் புலவர் கல்ஹானா எழுதிய ராஜதரங்கிணியில் விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. 11ஆம் நூற்றாண்டில் ராணி சூரியமதி இந்த குகைக்கு விஜயம் செய்து இறைவனுக்கு திருசூலம் மற்றும் வானலிங்கங்கள் அளித்துள்ளதாக கல்வெட்டு சான்று இருக்கிறது. 16ஆம் நூற்றாண்டில் அக்பரின் ஆட்சியின் கீழ் அமைச்சராக இருந்த அபுல் ஃபைசல் அமர்நாத் யாத்திரை பற்றி தன்னுடைய நூலில் விளக்கியுள்ளார். இதே போல 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பிருஜ்னா பட்டா என்ற வரலாற்று ஆசிரியர் தன்னுடைய ராஜாவலி பதாகா என்னும் நூலில் அமர்நாத் குகை கோயிலுக்கான யாத்திரை பற்றியும் விரிவாக கூறியுள்ளார். 1898 சுவாமி விவேகானந்தர் இந்த குகைக்கு விஜயம் செய்து தியானம் செய்துள்ளார் என்று சிஸ்டர் நிவேதிதா தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். முன்னொரு காலத்துல இந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கு தண்ணீரினால் சூழப்பட்டு நீருக்கடியில் மூழ்கி இருந்தது. பின்பு காஷ்யப்ப முனிவரின் முயற்சியால் அந்த நீர் ஆறுகளாக வெளியேற்றப்பட்டு இந்த நிலம் மீட்டெடுக்கப்பட்டது. இதன் காரணமாக இப்பகுதிக்கு இவரின் பெயரால் காஷ்மீரம் என்று அழைக்கப்படுகிறது. சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டு தவம் இருந்தார் பிருகு முனிவர். அவருக்கு அருளும் பொருட்டு அமர்நாத் குகைக்குள்ளே சுயம்புவாக எழுந்திருக்கும் மூர்த்தத்தை அவருக்கு தெரியப்படுத்தினார். பிருகு முனிவரே அமர்நாத் குகை லிங்கத்தை முதலில் தரிசனம் செய்தவர் அவர். அவர் மூலம் மற்றவர்களுக்கு தெரிய வந்து பல பக்தர்கள் அன்றிலிருந்து இன்று வரை ஈசனை தரிசனம் செய்ய யாத்திரை மேற்கொள்கிறார்கள். அமர்நாத் குகை கோயில் தனி சிறப்பு வாய்ந்த கோவில். மற்ற கோயில்களில் கர்ப்ப கிரகத்துல இருக்கும் தெய்வத்தின் விக்கிரகம் உலோகத்தால் வார்க்கப்பட்டோ அல்லது சிற்பி ஒருவரால் செய்யப்பட்டு பின்புதான் நல்ல நாள் பார்த்து பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கும். சில கோவில்களில் ரிஷி முனிவர்களால் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கும். ஆனா இங்கே இயற்கையாக லிங்கத்தெருமேனி சுயம்புவாக தோன்றுகிறது. ஒவ்வொரு அமாவாசை அடுத்த நாள் குகையில் இருந்து நீர் சொட்ட ஆரம்பிக்கும். அந்த நீர் கீழே விழும் பொழுது பனியாக மாறிவிடும். இவ்வாறு சொட்டும் ஒவ்வொரு நீர் துளியும் பனியாக மாறி லிங்க வடிவம் பெற்று பௌர்ணமி அன்று அது முழு லிங்கமாக உருப்பெறுகிறது. பௌர்ணமியில் இருந்து அமாவாசை வரும் நாட்களில் அந்த லிங்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக உருகத் தொடங்குகிறது. அமாவாசை அன்று முழுவதுமாக கரைந்து விடுகிறது. இப்படியாக அந்த குகையிலே உள்ள சிவபெருமானும் அம்பிகையும் சந்திரனின் கலைகளுக்கு ஏற்ப வளர்ந்தும் தேய்ந்தும் லிங்க வடிவில் தோன்றி மக்களுக்கு காட்சி கொடுக்கிறார்கள். இந்த அதிசயம் எவ்வாறு நடைபெறுகிறது என்று யாராலுமே அறிய முடியல. மனித அறிவுக்கு அப்பால் இருக்கும் தெய்வ சக்தி இந்த பிரபஞ்சத்தை வழிநடத்தி கொண்டு இருக்கிறது என்பதற்கு உதாரணமாக திகழ்வது அமர்நாத்தில் உரையும் அம்மனும் அப்பனும். அதனால தான் அம்பிகைக்கு இங்கே மகா மாயை என்ற திருநாமத்தோடு விளங்குகிறார். நம் அறிவுக்கு எட்டாத விஷயங்களை, நமக்கு புலப்படாத பல விஷயங்களை இந்த பிரபஞ்சத்தில் நடத்தி கொண்டிருப்பவளே அந்த மகாமாயை. தக்ஷ யாகத்தின் பொழுது தன்னையே நெருப்புக்கு இரையாக்கி மாண்ட சதிதேவி பர்வதராஜனுக்கு மகளாக பார்வதி எனும் திருநாமத்தோடு அவதரித்தார். சிவபெருமானை அடைவதற்காக அன்னை பார்வதி தேவி இந்த குகைக்குள்ளே கடும் தவம் புரிந்தார். அத்தவத்தின் பயனால் அன்னை பார்வதி தேவி சிவபெருமானை மணந்து அவரின் சரிபாதி ஆனார். அம்பிகை அப்பனை அடைய
தவம் மேற்கொண்ட தலம் இது. அதனால இந்த குகைக்கு பார்வதி பீடம் என்ற ஒரு பெயரும் ஏற்பட்டது. இவ்விடத்திற்கு வந்தாலே அன்னையின் இருப்பை, அவளின் சக்தியை நம்மால் உணர முடிகிறது. இந்த குகையில தான் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு தந்திர யோகம் மற்றும் பிரம்ம ரகசியத்தை உபதேசம் செய்தார். அந்த உபதேசம் எவ்வாறு நடந்தது, அது என்ன ரகசியம் என்பதை நாம அடுத்த பகுதியில பார்க்கலாம். சர்வம் சக்திமயம்.